ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான முறையில் வந்து நான் செய்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். குயிக் ஆகிடும். ஸோ ஆயில் போடலாம். ஆயில் போட்டு நல்லா வந்து காயிடும். காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு, சீரகம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து போடலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா வந்து வதக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக வந்து போட்டு வதக்கலாம். பிகாஸ் என்னன்னா கடலைப்பருப்பு வந்து நிறைய வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக வந்து வந்துடும். ஸோ அதில் கொஞ்சமாக போட்டு வதக்கிறேன். ரிமைனிங் வந்து அப்படியே வச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து போடுறோம். ஸோ மஞ்சள் பொடி போட்டு ஜஸ்ட் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு வதக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து தேவையில்லை. இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இது வந்து ஸோ போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா போட்டுருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதங்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லாஸ்ட்டில் வந்து தேங்காய் துருவி போட்டு நான் வந்து வதக்கிப்பேன். ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு ஜஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 விசில் வந்து வரணும். ஸோ விசில் வந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 விசில் வந்த பிறகு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும்.